ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரைன் டாட் ரியாக்ட்ஸ். நம்ம சேனல் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு உள்ள வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம், வாங்க போகலாம். இனிமேல் அந்த மாதிரி சின்ன வீட்டில் இருக்க தேவையில்லப்பா. என்னப்பா சொல்ற? டிராகன் படத்துல வர்ற மாதிரி எத்தனா வேலைக்கு போய் வீடு கீடு வாங்கிட்டியா என்ன? இல்லப்பா, கிரிக்கெட் லெவன் ஒரு ஆப்ல பெட்டு கட்டி நம்ம வீடு போயிடுச்சுப்பா. இனிமே தெருவுலதான். எல்லாம் ட்ரீம் லெவல்ல பெட்டு கட்டி வீடு கட்ட போறோம் தான் சொல்லுவாங்க. வித்தியாசமா சொல்றான், விட்டு வந்துட்டான் போல. இனிமே தெருவுல தான். சூப்பரா சூப்பரா. சார் நீங்களா சார்? எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இல்லை சார், மறந்துட்டீங்க போல. இல்லை, பாப்பாவோட பர்த்டேல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷனை கூப்பிட்டு வந்திருந்தாரு. பரவாயில்ல விடுங்க சார். அண்ணி பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா சார்? ஒர்க்லாம் எப்படி சார் போயிட்டு? பரவாயில்ல சார். இப்போ வீடு எந்த ஏரியாவில் இருக்கு சார்? இந்த ஏரியாவில். இந்த நம்ம ஏரியா சார்? அப்போ அடிக்கடி இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கீங்களா? தெரியாமல் போச்சு பாருங்க சார். அப்போ முன்னாடி இந்த கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சு, இப்போ கிளியர் தானே சார்? இடையில கூட கை அடிப்பிருந்துச்சு, இப்போ பரவாயில்ல சார்? பரவாயில்லப்பா. அப்புறம் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு வருவாங்க. கால் முடிஞ்சு படுத்துட்டு உன் பொண்ணு பிள்ளைய நானா பாப்பேன். சாணியன் ரொம்ப அக்கறையா விசாரிச்சு செஞ்சுட்டு போயிட்டான்டா. சடனா அண்ணியனா மாதிரி திக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா பையன் சூப்பரா நடிக்கிறான். 2 பேருமே சூப்பரா பண்றான். சார் ரியாக்ஷனா சூப்பரா கொடுத்தான். ஓய் பிரியா, மின்னலே ஓடி வரும். சரியா என் கட்சியில வந்து சார் எனக்கு கட்சி பிடிக்காதுமா. அரசியல் வேண்டாம், அஜித்தே போதும். அவர் சொன்னது எந்த பங்குன்னு நான் வரமாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா பாரு, இல்லன்னா ஓரம் கட்டு. எப்படி? எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்துட்டாரு. நீங்க கூட்டத்தை சாதாரண உங்க வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். எப்படி? என் வேலையை நான் பாக்குறேன். உங்க வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். ஆமா, அதுதான் பல. என்ன சொன்னாரு? எங்க அப்பா செத்துட்டாரு, ரசிகர் எல்லாம் வேணாம், முதல்ல உங்க அப்பா அம்மா பாரு, அதுக்கப்புறம் என்ன பாரு. எவ்வளவு நேரமா அப்பா செத்துட்டாரு, அப்பா செத்துட்டாரு. எவ்வளவு நேரமா ஊக்கட்டினுங்கிறான். செம்மையா கலாச்சு விட்டான் அவன். என்ன சரக்கா இருக்கும்? ஏய், என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? கும்சலம் குச்சம் சொல்லிக்கிளியே கும்சலம். என்னத்த காட்ட போறீங்க? பாட்டு போயிருக்கு நல்லா காமெடி. வணக்கம் சொல்லுமா. காபி சாப்பிடுங்களான்னு கேளு. காபி சாப்பிடுறான்னு கேளு. அப்ப அங்க யாருமே இல்லப்பா. அப்புறம் என்ன மயிலுக்கு காண போட்டு வச்சுக்கிறேன். டென்ஷன் ஆயிட்டாராப்பா, வச்சு செஞ்சு விட்டாராப்பா. அப்புறம் வயிற்றுக்கு ஃபேன் ஓடுது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை புடிச்சுக்கிச்சா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை புடிச்சுக்கிச்சான். ஆனா இந்த ஜாதகத்துக்கு 2 பேரும் சேர்றது பிடிக்கலையே. 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டுருங்க. ரைமிங். 2 பேருக்கு சேர்றது பிடிக்கலையே. ஆங்கரை விட்டு மொத்தம் அதுக்குதான் பாத்துருந்தானா? ஸ்டாண்ட் இல்ல போல, அதான் அவன் குடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன் நானு. சைக்கிள் ஆட்டிய போட்டானுங்களேப்பா. அவ்வளவு பேர் இருக்கானுங்க போல. இப்படி திரும்பி சைக்கிளை காட்டும். ஓடு ஓடு செருப்பாலடி.
அவன் பாரு அவனுக்கு குசும பாரு ஃபர்ஸ்ட் பாக்கெட்ட காஞ்சி வடிவேல் பண்ணுவாப்ல ஒரு படத்துல 2 பேரும் இல்லையே இந்த மாதிரி காமிச்சாப்ல. சீக்கிரம் ஏறா. இன்னும் பெரிய வெடியா ஏறா. என்னடா இது பிஜிலி வெடி சவுண்ட் மாதிரி கேக்குது, பெரிய வெடியா ஏறா. அம்மா பாத்தியா? டேய் இன்னும் பத்தலடா, பெரிய வெடியா ஏறா. இரு வரேன். நீ பொறுமையா வெடிச்சிட்டு வா, நான் போறேன். ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. வெடியை மொத்தமா வச்சு பெரிய வெடின்னு கேட்டாங்க. பொறுமையா வச்சுட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டான். என்ன இன்னைக்கு கேக்குறேன்? யோ ஒழுங்கா ஒரு பொண்டாட்டி சத்தம் போட்டு வையும். ஒயாமைய பொண்டாட்டிக்கிட்டு ஒம்பளுத்து இருக்கான், மறுவாதி கெட்டு போயிரும். சத்தம் போட்டு வையும். சரியான கிக்கா இருக்கு. சரியான கிக்கு. அட்டியா வரு ஓட்டாங்க 2 பேரும். இதுக்கு மேல இருந்து உங்களுக்கு அட்டி வேணும். சரியான கிக்கு. ரொம்ப கோகாரனா இருப்பான் போல. காட்டுக்குள்ள நின்னு தேடினுக்கிறீங்க. Se você está contente, dá sorriso. Se você está contente, dá sorriso. Se você está contente, quer mostrar pra toda a gente. Se você está contente, dá sorriso. ஆடு மாதிரி இருக்கா? கவர் காட்டா அப்படியே. ஆனா சாக்லேட் எவ்வளோ? ₹1. டப்பால மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கும்? தம்பி அந்த டப்பால பார்த்தனா மொத்தம் 150 சாக்லேட் இருக்கும். நீ மொத்தமா வாங்குற மாதிரி தான் உனக்கு ₹100 தான் ஆகும். மொத்தமா வாங்கின விலை கம்மியாகுமா? ஆமாப்பா. அந்த லேஸ் ஃபுல்லா எவ்வளோ? இந்த லேஸ் பாக்கெட் நீ மொத்தமா எடுத்துன்னு வச்சுக்கியா உனக்கு ₹20 கம்மியாகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப இந்த கடையில மொத்தமா எது வாங்கினாலும் ரேட் கம்மியா தான் வரும். ஆமாப்பா. இப்ப நீ என்ன மொத்தமா வாங்க போற? அந்த ஃப்ரிட்ஜ் மொத்தமா வாங்கினா? தம்பி அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தனா ₹15,000 வருது. உள்ள பொருள் மட்டும் ₹2,000 இருக்கு. நீ அப்படி ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி இருந்தா உனக்கு ₹15,000 ஃப்ரிட்ஜை குத்துறேன்ப்பா. உள்ள இருக்க பொருள் உனக்கு ஃப்ரீ. சூப்பர்ண்ணா. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் கடையில? மாசத்துக்கு ஒரு ₹60,000 வியாபாரம் ஆகும்பா. வரதுல கல்லப்பேட்டில் தான் வச்சுப்பீங்களா? ஆமாப்பா, மாச கடைசியில தான் எடுப்போம். இது மாச கடைசி வர. மொத்த கடையிலயும் எவ்வளவு ரூபாய்க்கு பொருள் இருக்கு? இங்க மொத்தம் ₹70,000 பொருள் இருக்குப்பா. ₹70,000. அப்ப மொத்தமா வாங்கின ரேட்டு கம்மியாகும்ல? வாங்க புரியாப்பா கடையா? ஆமா. அப்ப எனக்கு எவ்வளவு தருவீங்க கடையா? ஒரு ₹60,000 தரம்பா. சரி விளைவாங்க. தம்பி காசு கொடுக்காம வெளிவான்ற ஓனர் சீட்டுக்கு போனாதான் எனக்கு அந்த இது வரும், வாங்குற தன்மை வரும். சரி வாப்பா. தம்பி காசு கொடுப்பா. ஏறுங்கண்ணா. ஆஹா கட்டா வச்சிருக்கானே. இந்தாங்க. என்ன முழிக்கிறீங்க? காசுலாம் கட்டா இருக்கு. சரிப்பா. கடையை குத்துட்டீங்க, நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? வேலை தான்ப்பா இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கல்ல வேலை செய்யுங்க. மாசம் 15,000. 15,000 வந்து சூப்பரா உக்காண்டாங்க. இத்தனை நாள் எப்படி அவன் அந்த கடையை நடத்துறான்னு தெரியல. எல்லாம் பாதி கொடுப்பாரு. சரிப்பா பரவாயில்ல. ரோட்ல ஒண்ணும் எங்கடா அங்க போனா எனக்கு அதான் ஒன்றும் புரியல. தூக்கி வேற காட்டாரு இப்படி. வீட்டு வரையும் துரத்தின்னு போக போலா. போட்ட தாவாங்கட்டில ஒண்ணு போட்டாங்க. கல்தாமட்டிலே போட்டாங்க.
தொடக்க கூட இல்ல, தொடக்க வர காணும். கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டது. ஆர்த்தினா அது? ஆர்டின் தான். ஒரு பக்கம் போட்டு 2 பக்கம் ஒட்டா ஃபுல்லா குழந்தைக்கு சிரிப்பு வந்துச்சு. लाइसेंस किधर है? हेलमेट किधर है? किधर है? अरे अरे भाग का रहे पुलिस कर लिया, बड़ा बाबू को दिखा देंगे. நம்பர் பிளேட்ல மாறிக்கிறாங்க அந்த அம்மா. நாளைக்கு நான் லீவ் ஓனர். உனக்கு கேக்குற லீவு இல்ல ஓனர்? நாளைக்கு என் ஆளை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் முடிக்க போறேன் ஓனர். அதான் நான் லீவ். ஓடி போக போறியா? ஆமா ஓனர். போறதான் போற, ஒரு 5000 கொடுத்து போ. எதுக்கு ஓனர் நான் கொடுக்கணும்? நீ போயிருவ, அவன் அப்பா அம்மா எல்லாம் வந்து என் கையால ஒரு தான் என்ன பண்றது ஓனர்? அப்படி எவனும் வர மாட்டான். எல்லாம் தம்பி எல்லாம் பண்ணு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உன் முன்னாடி நீயும் வேலைக்கு வந்துருங்க. சரிங்க ஓனர், நான் ஆசீர்வாதம். சரி சரி, போடா போடா. டீ கடைக்காரனு ஒரு டீ மாசம் பொண்ணு கூப்பிட்டு ஓடிட்டானே. இல்ல, கல்யாணம் முடிஞ்ச நீனும் உன் பொண்டாட்டி வந்து வேலைக்கு சேருங்க. கூட்டுக்கோ, உன் பொண்ணுதான் ஒரு டீ அடிச்சு. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. என் மகன் மாறல, என் அண்ணாமலை மாறல, என் அண்ணாமலை மாற மாட்டான். தோத்தோனே சொல்லப்பா. இப்படி சொல்லி சொல்லி கலாச்சிதான் நம்ம டீம் அமைதியாயிடுச்சு. இப்போ வச்சு செஞ்சுட்டானு. ரெண்ட நம்பாம ரொம்ப ஃபீல் பண்ணோட எனக்கு செம்மையா இருக்கு. இந்த பாசம் கவர் கட்டுறவனுங்களா நம்ம சாப்பிடணும்னு நினைச்சு கட்டுறானுங்களா இல்ல உமால இவன் எப்படி சாப்பிடுறான்னு பாக்குறேன்டா நினைச்சு கட்டுறாங்களான்னு தெரியல. இது பிரிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கீழேயாவது ஓட்டைய போட்டு ஊத்த அதுக்கு பிரிக்காம அந்த மாதிரி கட் பண்ணி இல்ல, அது அப்படியே அதை ஊத்தாம கூட சாப்பிட்டு வச்சுட்டு போறாங்க சொல்றது நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. Until then, take care from Lalit and Sarath. Bye.